ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டினா கண்டிப்பா நாளை விடியும் போதே உனக்கான நல்ல நாளாக நிச்சயமாக உனக்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும் என் செல்லமே. ரொம்ப நாளா நல்லது நடக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோட இப்போ இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு எந்த விஷயத்தை அறிவுரையாக சொன்னாலும் வழி காட்டினாலும் கூட உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு நியாயமாக செய்ய உன்னுடைய பழக்கத்தை புரிஞ்சு பக்குவப்படுத்திக்கோ. ஏன்னா உன் துணையாக இருக்கலாம், உன்னை பெற்றவங்களாக இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறதுல எது உண்மையிலேயே சரி, எது தப்பு, எது அவங்க சுயநல நோக்கத்தோடு சொல்கிறாங்க, எதை அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னு பகுத்து புரிஞ்சுக்கிட்டு நீ தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். சில சமயங்களில் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்காக அவர்களுக்கு வேண்டாதவர்களை பழி வாங்கும் எண்ணத்தோடு அவங்கள போட்டு கொடுக்கும் எண்ணத்தோடு கூட உங்களை தவறான வழியில் வழி நடத்த வாய்ப்புகள் இருக்குது என் செல்லமே. அதனால தான் எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு நீ ஆராய்ச்சி நியாயமாக செயல்படுன்னு இந்த சாயப்பா உனக்கு நல்ல புத்தியை சொல்ல வந்திருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும், எல்லாருக்கும் நம்ம அனுசரித்து எல்லார் பார்வையிலையும் நம்ம நல்ல பிள்ளையா நல்ல ஆளாக வாழணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தெய்வங்களால் கூட இருக்க முடிவதில்லை. யாருக்கும் பிடிக்கலைன்னா அதுக்காக வாழாமல் சும்மா உட்காரவா முடியும்? யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அடுத்தவங்கள உனக்கு பிடிச்சா பழகு, பிடிக்கலையா விலகி உன் வாழ்க்கையை பார்த்து போய்கிட்டே இரு. உன்னிடம் இல்லாதவைகளை மட்டும் நீ என்னிடம் கேட்கவில்லை என் செல்லமே. உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காகவும் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ளே இருக்கு. அதனால் உன் குறைகளை மட்டுமே என்கிட்ட சொல்லி வருத்தப்படாமல் உனக்கு அமைஞ்ச நிறைவான நல்ல விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை செய்ய ஓடோடி வந்திருக்கேன். எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் வாழ்க்கையில் வரக்கூடிய யதார்த்தமான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராக தைரியமான பிள்ளையாக உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கோ. வாய்ப்பும் வசதிகளும் வரும் போகும், ஆனால் நீ எப்பவும் மனம் தளராமல் தைரியமாக இருக்க கற்றுக்கிறது அவசியம் என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சவால்களும் சங்கடங்களும் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு பண கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு உறவுகள் சரியாக அமையாமல் உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் இருக்கும், சில பேருக்கு மன அழுத்தம் இருக்கலாம், சில பேருக்கு மன வருத்தம் இருக்கலாம். என்ன நடந்தாலும் தோல்வியோ சவால்களோ அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. அனைத்தையும் எதிர்கொண்டு நீ முன்னேறதுக்கு இந்த சாயப்பா நானும் உனக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருப்பேன். கஷ்டம் கவலை கடன் பிரச்சனை சோகம்னா இந்த சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட வீடு தேடி வந்து சொல்லுவாங்க. அதுவே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, ஒரு வீடு வாங்கிட்டாங்க, வண்டி வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதை யாரும் உன்னிடம் வந்து சொல்ல மாட்டாங்க என் செல்லமே. கஷ்டங்களை மட்டுமே அடுத்தவங்க கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளும் இந்த உலகம் நல்லது நடந்தால் திருஷ்டி பற்றும் கண்ணு பற்றும்னு சொல்ல மறுக்கிறதை நீயும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றால் போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. வாழ்க்கையில் முன்னேறணும் துடிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூட இருக்கிற துணையும் சரியாக பொறுப்புள்ளவங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நினச்சது போல கனவுகளை நனவாக்கி கொள்ள முடியும். கூட இருக்கிற துணை அதுக்கு ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ அவங்க சரியாக பொறுப்பானவங்களா இல்லாட்டி அவங்களுடைய உழைப்புக்கும் கனவுகளுக்கும் அதுவே பெரும் தடையாக வந்துடும். கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் சம்பாதிக்கிறதும் மட்டும் பெருசு இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூட முக்கியம். அது இருந்தாதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். மன நிம்மதியை இழந்து தனிமையில் தவிச்சு தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போகும் வேதனை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்துக்கிட்டு பொறுமையாக அனைத்தையும் சமாளித்து போக தயாராகு. உனக்கு தேவையான மன உறுதியையும் உன் குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சியையும் உனக்கான மன நிம்மதியையும் கொடுத்து உன் வேதனைகளை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன். சில மனிதர்கள்
நல்லவங்க போல உன்கிட்ட நடிச்சு நீ நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற பார்ப்பாங்க. அன்பு காட்டுவது போல பேசி உண்மையிலேயே உனக்கு எதிராக வஞ்சகம் செய்யும் போலியான பொய்யான மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு. உனக்கு உதவி செய்கிறது போல நடிச்சு அவர்களுக்கான நன்மையை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளும் மனிதர்களும் உன் முகத்துக்கு நேராக உன்னை பாராட்டி பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள உனக்கு துரோகம் செய்யும் போலியான மனிதர்களும் உறவுகளும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. உன்கிட்ட பேசும்போது உனக்கு உண்மையாக நல்லவங்களா இருப்பது போல பேசிக்கிட்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றி நீ சொன்னதையெல்லாம் போட்டு கொடுக்கறதும் உன்னை காட்டி கொடுப்பதுமாக கூட இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நீ எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. இன்பமோ துன்பமோ நீ உண்மையாக இருந்தாலே அதுவே போதுமானது தான் என் செல்லமே. ஒரு மனுஷன் உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு ஆகா நம்ம அவங்கள அழிச்சிட்டோம், நம்ம அவங்கள தாண்டி நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினச்சாங்கன்னாலே அந்த நிமிஷமே அவங்க தோற்று போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அடுத்தவன் உனக்கு துரோகம் செஞ்சு அதனால் நீ தோற்று போயிருந்தாலும் அதை பற்றி நினச்சினா அவங்க நமக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே நினச்சினாலே உனக்காக அந்த நிமிஷமே நான் களமிறங்கி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு எல்லா வகையிலும் நிச்சயம் உதவி செய்வேன். மற்றவர்களின் பாராட்டுகளை விட உன்னுடைய நேர்மையான தோல்வி நிச்சயம் கூடிய சீக்கிரம் உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும். எப்போதுமே உன்னை பெற்றவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பொறுமையாக கேட்டுக்கிறது தான் நல்லது. எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நீங்கள் எதுவும் சொல்ல வேணான்னு அவர்களை எதிர்த்து வாக்குவாதம் செய்யாதே. இத்தனை வருஷத்தில் அவங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய சிக்கல்களை சமாளிக்கவும் செஞ்சுருப்பாங்க. அவர்களுடைய காதுகள் நிறைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கேட்டிருக்கும். அவங்களுடைய கண்கள் நிறைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பார்த்துருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச அனுபவ வார்த்தைகள் உனக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என் செல்லமே. பெரியவங்க அவங்க அனுபவத்தின் மூலமாக கிடைச்ச விஷயங்களை உனக்கு புத்திமதியாக சொல்லும்போது அதை கசப்பான மருந்தாக நினைக்காம, என்னடா சும்மா எதையாவது அறிவுரைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு நினைக்காம ஒரு முறை அதை கேட்டு செயல்பட்டினா அது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உனக்கு உதவியாகவே இருக்கும். இந்த சாயப்பாவும் அப்படிதான் உனக்கு தகப்பனாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கையில் காசு பணம் இருந்தால் உன்னை இந்த உலகம் சிறப்பாக நினைக்கும். உன் கையில் காசு இருந்தால் நீ யாரையும் நம்பி இருக்க வேண்டிய சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அல்லவா? நினச்சதை சாப்பிட்லாம், நினச்ச விஷயத்த பண்ணலாம், நினச்ச இடத்துக்கு போய்விட்டு வரலாம். இந்த உலகமும் நீ சம்பாதிக்கிற நீ சேர்த்து வச்சிருக்க உன் கையில் காசு இருக்குன்னு உன்னை மரியாதையோட பார்க்கும். மொத்தத்தில் உன்னை நீயே சந்தோஷமாக வச்சுக்க கூட காசு ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு உழைப்பை செய்ய பழகு. ஆணோ பெண்ணோ எல்லாருமே சம்பாதிக்கிறதும் அவங்களுக்காக அவங்களை செலவழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் என் செல்லமே. தானே சம்பாதிச்சு சுதந்திரமாக செலவு செய்யக்கூடிய சந்தோஷத்தை வேறு எதிலிருந்தும் பெற முடியாது. அதே போல் காசு இருந்தாதான் நட்பு, காசு இருந்தாதான் அன்புன்னு யாராவது சொல்லிக்கிட்டு தேடி வர்ற மனிதர்களையும் நீ முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. உன்னை நீ நல்லா வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய். உன்னை சுற்றி இருக்கவங்க தானாகவே உன்னை தேடி வரும் சூழ்நிலை உருவாகும். தேவையற்ற விஷயங்களை ஓரமாக தூக்கி வச்சுட்டு நல்லதையே நினச்சி நல்ல செயல்களையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். உன்னை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் அவங்கள நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்காத. ஒரு முறை உன்னை ஏமாத்திட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே என் செல்லமே. அடுத்தவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அடுத்தவங்க நம்மளை பெருசாக நினைக்கணும் மதிக்கணுன்றதுக்காக எதையாவது கிறுக்குத்தனமாக யோசிக்கவோ பேசவோ வேண்டாம். பொறுமையாக பக்குவமாக கவனமாக நிதானமாக நீ எல்லா செயல்களையும் செஞ்சாலே அது தானாகவே உன்னை சிறப்பான ஆளாக இந்த உலகத்துக்கு காட்டும். ஒரு செயலை நல்லா கவனத்தோடு நிதானமாக பக்குவமாக செய்யும்போது அது நிச்சயம் உனக்கு வெற்றி காரியமாகவே மாறும்.